மிஸ்கின் அண்ணன் வந்து டெய்லி வந்து மொட்டை அடிப்பார். முடியை வந்து க்ளீனாக வந்து ஷேவ் பண்ணுவார். தலையை வந்து க்ளீனாக ஷேவ் பண்ண டெய்லி பண்ணுவார். மொட்டை அடிக்கிறது வந்து எப்போ எனக்கு சினிமாவில் வந்து டைரக்ஷன் வாய்ப்பு கிடைக்குதோ அன்றைக்கி நான் வந்து முடி வளர்க்க ஆரம்பிச்சிருவேன். அது வரைக்கும் மொட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியமாக அதை ஃபாலோ பண்ணார். சரி, விஜய் படங்கள் பார்த்து அது மூலயமா அவருடைய ஃபேனாக மாறி சரி நம்ம வந்து ஒரு சினிமாக்குள்ளே வரலாம், நம்மளும் ஒரு ஆக்டர் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு ஆசை. இப்போ வரைக்கும் மிஸ்கின் அண்ணன் வந்து என்னை பொறுத்தளவில் நிறைய இடத்துல அவர் அன்னைக்கு சொல்லி திட்டி அனுப்பிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொன்னார். சினிமா சம்மந்தமாக வந்துட்டு என்னை தேடி வராத, ஆனால் வந்துட்டு உனக்கு வந்து உன் பையனுக்கு படிக்கணுன்னா ஏதாவது உதவி வேணும்னா என்னை தேடி வா, நான் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் ராஜா ரகுபதி சார் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம் மேடம். அண்ட் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, ஜர்னி எப்படி போயிட்டு இருக்கு சார்? லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய முயற்சிகள், நிறைய படங்கள் புக் ஆகிட்டு இருக்கு. நல்லா தான் போகுது, ஹாப்பியாக இருக்கு. ஓகே. அண்ட் ஆக்சுவலி இப்போ ஒரு ஆக்டராக ஆகிட்டீங்க அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் நிறைய ஆக்டர்ஸ்க்கெலாம் வந்து நிறைய ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது எங்களுக்கு தெரியும். உங்களோட ஜேர்னி எப்படி சார்? இதுதான் உங்களோட கெரியர் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தோணியிருக்கோம்ல, எப்படி நீங்கள் இந்த ஜேர்னிக்குள்ளே வந்தீங்க? எங்களுக்காக அதை பற்றி சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக வந்து என் பேர் வந்து ராஜா அப்படின்ற பேர் தான். அப்பா பேர் ரகுபதி. சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதை ராஜா ரகுபதியாக மாற்றிக்கிட்டேன். அப்பாவோடைய பேரை ஜாயின் பண்ணி அது கொஞ்சம் நல்லா இருக்கு, அப்பாவோடைய பேரை சென்டிமெண்ட்டாக ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஆட் பண்ணேன். இப்போது ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் பார்த்தீங்கன்னா ராஜா மறந்துட்டு ரகுபதி தான் எல்லோரும் கூப்பிடுறாங்க. எனக்கு வந்து சொந்த ஊர் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில் விருதாச்சலம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் மாவேடந்தல் அப்படின்ற ஒரு வில்லேஜ். அங்கேருந்து தான் வந்து எனக்கு சினிமா ஆசை வந்து வளர்ந்தது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு என் கூட பிறந்தது என்னோட சேர்த்து 6 பேர். நான் சின்ன வயசாக இருக்கும்போது அப்பா இறந்துட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போய் தான் சம்பாதிச்சு ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஃபேமிலியில் இருந்ததுனால அப்போ இந்த டைலரிங் வந்து கற்றுக்கிட்டு டைலரிங் மூலயமா வந்து என்னுடைய சின்ன வயசு பயணம் வந்து அப்படி தான் தொடங்கிச்சு. ஒரு 12 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி 12 வயசுலேயே. ஸோ அது பண்ணிக்கிட்டே தான் நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அந்த விஜய் படங்கள், அஜித் படங்கள்லாம் வந்து அந்த டைமில் புதுசாக அவர் உள்ளே வந்த புதுசில் நிறையா ரிலீஸ் ஆகும். அந்த ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் போய் படம் பார்க்கும்போது சரி விஜய் படங்கள் பார்த்து அது மூலயமா அவருடைய ஃபேனாக மாறி சரி நம்ம வந்து ஒரு சினிமாக்குள்ளே வரலாம், நம்மளும் ஒரு ஆக்டர் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு ஆசை. அப்போல்லாம் வந்து அது ஆர்வ கோளாறில் வந்தது தான். அதெல்லாம் இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும்லாம் அப்போ தெரியாதில்ல. அப்புறம் அந்த டைலரிங் ஒன்றை வச்சு நம்ம வந்து சென்னைக்கு வந்து நம்ம இந்த தொழிலை வச்சு சென்னைக்கு போகலாம். அதில் போய் முதல்ல வந்து நம்ம ஒரு இருக்க இடம், சாப்பாடுலேருந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து 2000 சென்னைக்கு வந்தேன். 2000 சென்னைக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்போர்ட்டில் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தேன் டைலரிங் சம்மந்தமாக. அப்புறம் கொஞ்ச நாள் வந்து 2002 வரைக்கும் வேலை பார்த்துட்டு கொஞ்சம் வந்து எனக்கு வந்து சஸ்டெயின் பண்ண முடியல டைலரிங்கில். எனக்கு வந்தது ஒன்றா இருக்குது, இங்கே செய்கிறது ஒன்றா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவை நோக்கி இங்கே வந்தோம் சென்னைக்கு. ஆனால் வந்து இங்கே ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோமே அப்படின்னு. எனக்கு டைலரிங்கும் பிடிக்கும். இப்போ வரைக்கும் என்னை கை கொடுத்துட்டு பார்த்துட்ருக்கிறது அது ஒன்று தான். சினிமா போக எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் அன்றைக்கி வந்து நான் வந்து டைலரிங் இன்ன வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பாக்கெட் மணி கொடுக்கறது அந்த தொழில் தான். அதனால் அந்த தொழிலும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் கனவை நோக்கி வந்தது விட்டுட்டு நம்ம வேறு ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் கொஞ்சமாக ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். நிறையா கம்பெனி ஏறி இறங்கி இந்த ஃபோட்டோ கொடுக்கறது, வாய்ப்புகள் தேடுறது, எனக்கு வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னும்போது எங்கே நடித்து காமிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நடித்து காமிங்கன்னு சொல்லும்போது பிளாங்க் ஆகிடும், ஒன்றுமே தெரியாது. ஃபோட்டோ கொடுத்தா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் அன்றைக்கி நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அதில் நிறையா ஸ்ட்ரகிள் பார்க்க நிறைய விஷயங்கள் வந்து ஓரங்கட்ட கொஞ்சம் நம்மளால் முடியாது அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்பயே வந்துடுச்சு. இது நான் சொல்கிறது 2002 அப்படி. அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு டைலர் கடைக்கு நான் வந்து வேலைக்கு போனேன். நம்ம அது என்னது காமராஜர் அரங்கம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, தேனாம்பேட்டையில். அங்கே வந்து பான்ஸ் டைலர்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் வந்து கடை வச்சு நடத்திட்டு இருந்தார். அவர் பேர் ராஜா, என் பேர் தான் அவருக்கும். அவர்கிட்ட போயிட்டு நான் நல்லா தைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சினிமா இனிமேட்டு வேலைக்கு ஆகாது, நம்ம வந்து ஊரோடு போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்த நேரத்தில் தான்
நான் வந்து திரும்பவும் சரி கொஞ்ச நாள் வேலை பார்க்கலாம் சென்னையிலேயே, எடுத்தோடனே ஊருக்கு போயிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட போய் வேலை கேட்டேன். அவர் வேலை குடுத்தாரு. அவர் வேலை குடுத்துட்டு, "நீ எங்க தங்கியிருக்க?" அப்படின்னு கேட்டா, நான் வந்து வேளச்சேரியில தங்கியிருக்கேன் அப்படின்னு, ஃப்ரெண்ட் ரூம்ல தங்கியிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். நான் சொல்றது வந்து 2002. 2 அப்போ வந்து, "நீ வந்து அங்க காலி பண்ணிட்டு எங்க வீட்டுக்கே வந்துரு. இங்கேயே தங்கிக்கலாம். இங்கேயே கடைய திறந்து நீ பார்த்துக்கோ. எனக்கு வீட்ல மேடம் இல்ல. காரைக்குடிக்கே போய் செட்டில் ஆயிட்டாங்க." அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த பேக் எடுத்துட்டு அவர் வீட்டுக்கே வந்துட்டேன். வந்துட்டு அவர் எனக்கு சமைக்க சொல்லிக் குடுத்து, காலையில எழுந்திரிச்சு சப்பாத்தி போடுறதுலேருந்து, மதியம் சாப்பாடு பண்ணுறதுலேருந்து, நான் கடைய போயிட்டு ஓப்பன் பண்ணி, கூட்டி பெருக்கி ரெடி பண்ணி வச்சுருவேன். அவர் வந்து கொஞ்சம் வெளிலலாம் போயிட்டு வந்து 11 மணிக்கு கடைக்கு வருவாரு. அதுவரைக்கும் நான் பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து தச்சுட்டு, ஒரு 1 மணி ஆனுச்சுன்னா வீட்டுக்கு போயிட்டு நான் சமைச்சு வச்சுட்டு அவருக்கு கால் பண்ணுவேன். வந்து சாப்பிடுவாங்க. அவருக்கு 2 பசங்க. 2 பேர்ல மொத்தம் 3 பசங்க அவருக்கு. ஒருத்தர் ஃபாரின்ல இருந்தாரு. ஒருத்தர் வந்து 2 பேர் வந்துட்டு இங்க சென்னையில இருந்தாங்க. அதில ஒரு ஆள் தான் இன்னைக்கு தமிழ் சினிமால ரொம்ப பேர் போன ஒரு டைரக்டர் வந்து மிஸ்கின். ஓகே. மிஸ்கினுடைய தம்பி வந்து ஆதித்யான்னு சொல்லிட்டு இப்போ ம், ம், ம். அவர் டைரக்டரா இருக்காரு. அவர் அப்போ வந்து சாமிநாதன் அவர் பேரு. அப்போ அவங்கலாம் வந்து இருக்கும்போது, எனக்கு கொஞ்ச நாளு அவங்க கூடயே அப்படியே ரன் ஆயிட்டு போயிட்டுருக்கு. போயிட்டுருக்கும்போது, அவரு மிஸ்கின் வந்து ட்ரை பண்றாரு. இவர் வந்துட்டு சினிமாக்காக தான் வந்து வாய்ப்புக்கு தேடி போயிட்டுருக்காருலாம் எனக்கு அப்ப தெரியாது. தெரியாது. நானும் அப்படி ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி தான் அங்க நொந்து நூலாகி, சரின்னு சொல்லிட்டு இங்க வந்து இவரு அப்பா கிட்ட சேர்ந்து வேலை பார்த்துட்டுருக்கேன்றத நான் சொல்லல அவர்கிட்ட. சொன்னா மேபி அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் அப்படியே போயிட்டுருந்தது. அவங்களும் வந்து காலையில எழுந்திரிச்சு வாய்ப்புக்காக ட்ரை பண்ண போயிருவாங்க. நானும் வந்து ஆஸ் யூசுவல் என்னுடைய வேலைய தொடர்ந்துட்டு இருந்தேன். ஒரு வாரமானா ஒரு சம்பளம் குடுப்பாரு அவங்க அப்பா. அவரு மிஸ்கின் சாருடைய அப்பா வந்து வாரமானா ஒரு சம்பளம் குடுப்பாரு. அந்த சம்பளத்த வந்து அப்போ மணி ஆர்டர் பண்ணுவோம் ஊருக்கு. இது மாரிலாம் அப்போ பேங்க்லாம் வந்துட்டு போய் பண்ண முடியாது. அப்போ மணி ஆர்டர் பண்ணுவோம். மணி ஆர்டர் பண்ணிட்டு, இது அப்படியே தொடர்ந்து ஒரு 1 வருஷம் ஓடிட்டு இருந்தது. ஒரு 1 வருஷம் போனதுக்கப்புறம், நானும் சினிமால ட்ரை பண்ணி வாய்ப்பு கிடைக்காம, கொஞ்சம் அத எப்படி ட்ரை பண்றதுன்னு தெரியாம, இங்க வந்து அப்பா கிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்கேன்றது ஒரு டைம்ல அவருக்கும் அந்த மேட்டர் தெரிஞ்சது. ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே. நான் அவர் தம்பிகிட்ட சொல்ல போய், அவர் தம்பி வந்து அண்ணன்கிட்ட சொல்ட்டாரு. இது மாரி இவரும் சினிமாக்காக தான் வந்தாராம். வாய்ப்பு ட்ரை பண்ணாராம். அப்பா கிட்ட வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மிஸ்கின் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இவரு சினிமாக்காக வந்து டைரக்ஷன் ட்ரை பண்றாருன்னு எனக்கு தெரியும். பட் அண்ணங்கிட்ட போய் பேசுறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு பயமா இருக்கும், அப்பவே. ஏன் பயமா இருக்கும் அப்படின்னு கேட்டா, வீட்ல வந்து அனாவசியமா எதுவுமே பேச மாட்டாரு. நானு, சாமிநாதன், அப்பா நாங்க 3 பேரும் சமைச்சு சாப்பிட்டுட்டு, எங்களுக்கு ஒரு படுக்க ஒரு இடம் இருக்கும். மொட்டை மாடியில ஒரு ரூம் இருக்கும். அங்க போயிட்டு நாங்க ஆஸ் யூசுவல் எல்லாம் வந்து படுக்கையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு படுத்துருவோம். இவரு மட்டும் உட்காந்து நைட்டு 7 மணிக்கு வந்தாருன்னா, "இன்னைக்கு என்ன இருக்குன்னு?" கேட்பாரு. நாங்க சப்பாத்தியும் அந்த பொடி மாஸ் ஒண்ணு பண்ணி வைப்பேன். அத சப்பாத்தி உள்ள வச்சு ரோல் பண்ணிட்டு, அத சாப்பிட்டுட்டு 7 மணிக்கு படிக்க உட்காந்தாருன்னா, ஒரு 11 மணி வரைக்கும் படிப்பாரு. நைட்டு. படிப்பாரு. படிச்சுட்டு தான் இருப்பாரு அப்பவும். படிச்சுட்டு இருப்பாரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த கலைஞர் டிவி மாரி ஒரு சின்ன டிவி அவர் வீட்ல இருக்கும். அப்ப இந்த இவரு சேதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரைட்டர் ஒருத்தர். இப்போ இப்போ கூட வந்து நெறைய காமெடிலாம் பண்ணது. பஞ்சதந்திரம் கூட அவரு பண்ணியிருக்காருன்னு நெனைக்கிறேன். அவருடைய ஷோ வந்து அப்போ டிவில ரொம்ப ஃபேமஸ். அவர் வந்து நெறைய விஷயங்கள் வந்து கருத்துக்கள்லாம் சொல்லுவாரு. நெறைய வந்து காமெடியா வந்து பேசுவாரு. அந்த ஷோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக்கு படிச்சுட்டு தான் படுப்பாரு. அது மாரி நெறைய வந்து ஹாலிவுட் படங்கள்லாம் பார்ப்பாரு. இப்போ இதெல்லாம் வந்து நாங்க அவர்கிட்டேருந்து பார்த்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ சினிமான்றது வந்து நெறையா அதாவது ஸ்கில்ல டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு இருக்கும்போது ஆஸ் யூசுவல் காலையில எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, மிஸ்கின் அண்ணன் வந்து டெய்லி வந்து மொட்டை அடிப்பார். முடிய வந்து கிளீனா வந்து ஷேவ் பண்ணுவாரு. தலைய வந்து கிளீனா ஷேவ் டெய்லி பண்ணுவாரு அது. ஒரு காலத்துக்கு அப்புறம் நாங்க புதுசா அவர பார்த்துட்டு இருக்கும்போது, ஏன் இவரு டெய்லி எழுந்திரிச்சு காலைல மொட்டை அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஒரு ஃப்ரெஞ்ச் தாடி மாரி ஒண்ணு வச்சுக்கிட்டு, அழகா ஒரு மீசைய இப்படி இறக்கி வச்சுட்டு, ஒரு மாரி மொட்டைய வந்து கிளீன் ஷேவ் பண்ணுவாரு. ஒரு ஜீன் போட்டிருப்பாரு, டீ ஷர்ட் போட்டிருப்பாரு. காலையில எழுந்திரிச்சு ஏதாவது டிஃபன் இருந்தா சாப்பிடுவாரு, இல்லன்னா எழுந்திரிச்சு அவர் அப்படியே குளிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாரு. போயிட்டே இருந்துட்டு மதியம் வருவாரு, இல்லன்னா நைட்டு தான் வருவாரு. அவருடைய தேடுதல், அவருடைய முயற்சி அப்படி போயிடுவாரு. ஸோ ஒரு டைமுக்கு அப்புறம் நாங்க வந்து ஒரு கேள்வி கேட்டோம் அவர்கிட்ட. அப்போ மிஸ்கின் அண்ணன் கூட ஹரின்னு சொல்லிட்டு ஒரு மலையாளி இருந்தாரு. அவரது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவர்கிட்ட கேட்டு, அவரு வந்து போயிட்டு என்கிட்ட சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டா, "அந்த மொட்டை அடிக்கிறது வந்து எப்ப எனக்கு சினிமால வந்து டைரக்ஷன் வாய்ப்பு கிடைக்குதோ, அன்னைக்கு நான் வந்து முடி வளர்க்க ஆரம்பிச்சுருவேன். அதுவரைக்கும் மொட்டை தான்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியமா அத ஃபாலோ பண்ணாரு அவரு. "நான் எப்ப ஃபர்ஸ்ட்டு படம் பண்றேனோ, அப்பதான் முடி வளர்ப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு. நான் நெனச்சேன், நம்மலாம் முயற்சி பண்ணதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த மனுஷன் வந்து இவ்ளோ ஒரு வெறித்தனமா, இவ்ளோ ஒரு டெடிகேஷனோட சினிமாக்குள்ள வந்து ஜெயிக்கணும்னா,
படிக்கணும், ஆக்டிங் கற்றுக்கணும், இது இவ்வளோ விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு பயம் வந்துருச்சு. அவரை பார்த்துட்டு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் கூட சொல்லவே இல்லை அவர்கிட்ட. நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் திட்டுவார் அப்படின்னு தெரியும். ஒரு டைமுக்கு அப்புறம் அவர்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து எதுக்காக நீ வந்த அப்படின்னு என்னை கூப்பிட்டு கேட்டார். நான் வந்து சென்னைக்கு எதுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்டார். நான் வந்து சினிமாவில் நடிக்கணும்னு வந்தேன் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் பதில் சொல்கிறேன். இதெல்லாம் 2002. இப்போ எனக்கு 45 வயசு ஆகுது. 2002னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 வயசுக்குள்ளே தான் எனக்கு இருக்கும். அப்போ அவர் வந்துட்டு, உன் கூட பிறந்தது யார் யார்? ஒரு 6 பேர் இருக்குங்க என்னை சேர்த்து. யாருக்கு மேரேஜ் ஆகலை? எனக்கும் என் தங்கச்சிக்கும் ஆகலை அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், உன் தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகிற வரைக்கும், அதாவது நீ வந்து சினிமா வாய்ப்பில் உள்ளே இறங்காத, ட்ரை பண்ணாத, கிடைக்காது. இது ஒரு பெரிய சேலஞ்ச் இது. சினிமா வாய்ப்புக்காக நீ வந்து இங்கே எங்கள் வீட்டில் தங்கியிருக்க, அதுக்காக தான் நீ சென்னைக்கு வந்த அப்படின்னு சொன்னால், நான் உன்னை பார்க்கக்கூடாது இனிமேட்டு. என் கண்ணு முன்னாடி உன்னை மேக்ஸிமம் வந்து என் கண்ணு முன்னாடி நீ இருக்காத. உனக்கு ஒரு 4 நாள் டைம் தரேன், எங்கள் வீட்டிலேருந்து நீ கிளம்பிட்டு வேறு ஏதாவது ஒரு தொழிலை பார்த்துட்டு போயிடு. சினிமா ஆசையில் இங்கே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன் அவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்றது எனக்கு அப்போ புரிஞ்சிக்க தெரியல. அப்புறம் அதுக்கப்புறம் கூப்பிட்டு சொன்னார், உன் தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணிவிட்டு கமிட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு உனக்கு மேரேஜ் பண்ணிவிட்டு உனக்கு குழந்தையானதுக்கப்புறம் உனக்கு வந்து டைம் இருந்ததுன்னா சினிமா ட்ரை பண்ணு. இப்போ பண்ணாத, உன் லைஃபே போயிடும். நானே வந்து 10 வருஷம் ட்ரை பண்ணுவேன். 10 வருஷத்துக்குள்ளே சினிமா வாய்ப்பு எனக்கு கிடச்சி நான் டைரக்ஷன் பண்ணிட்டேன்னா நான் இதுக்குள்ளே இருப்பேன். இல்லைனா நானும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஏதோ அப்ராட் போய் செட்டில் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது இன்னமும் என் மைண்டில் நின்றுட்டுருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் சொன்னதை நான் வந்து கடவுள் ஆசீர்வாதமாக என்னன்னு தெரியல, நான் அதை எடுத்துக்கிட்டேன். வேறு அதுலேருந்து பார்த்திங்கன்னா சினிமா மறந்துட்டேன். 2002லேருந்து போயிட்டு 2008 வரைக்கும் ஒரு ஹோட்டலில் வெயிட்டராக வந்து ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே தங்க இடம் சாப்பாடெலாம் கொடுத்ததுனால டைலரிங் பண்ணால் தங்குற இடத்துலேருந்து சாப்பாட்டிலேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து நம்ம தான் காசு கொடுத்து வாங்கணும். சரி டைலரிங் பண்ணி அந்த காசில் வந்து மிச்சம் பண்ணி ஊருக்கு அனுப்ப முடியாது அப்படின்றதுனால சரி ஹோட்டல் தொழில் அங்கே தான் நான் வந்து தேர்ந்தெடுத்து உள்ளே போய் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து சித்திரம் பேசுதில்லைன்னு ஒரு படம் வந்தது. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு யூனிக்னஸ்ஸாக இருந்தது. ஆக்டர்லாம் வந்து வித்தியாசமாக நடித்தாங்க. படமே மேக்கிங்காகவே வித்தியாசமாக இருந்தது. இது யாரா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மைண்டில் வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் வந்துட்டு நான் வந்து ஆஸ் யூஷுவல் என் வேலையை பார்க்குறேன், ஹோட்டலில் வேலை பார்க்குறேன். ஒரு நாள் என் கூட வேலை பார்த்த ஜெய்சீலன்னு சொல்லிட்டு மிஸ்கினுடைய சித்தப்பா வந்துட்டு ஒரு டீ கடையில் மீட் பண்ணோம். எதாச்சியா பார்த்தோம். அப்போ அவர் கேட்டார், அண்ணன் படம் பண்ணிட்டான், நீ போய் பேசலையா, நீ போய் பார்க்கலையா அப்படின்னு கேட்டார். எப்போ பண்ணாங்க, என்ன படம் பண்ணாங்க அப்படின்னு. சித்திரம் பேசுதடி அவன் படம் தான். ஆனந்த விகடன்லாம் வந்து நல்ல மார்க் கொடுத்துருக்காங்க, நல்ல ரிவ்யூ, அது படம் ஹிட்டு. ஏன் நீ போய் பார்க்கல, நீ இதுக்காக தானே வந்த, ஏன் அவன் கூட இருந்து விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி அவர் குட்டின்னு தான் என்ன பேசுவார். என்ன குட்டி இப்படி பண்ணிட்டேன், நீ போய் பாடுறா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவர் டீல்ஸ் பக்கத்தில் வீடு இருக்குது. அதுக்கப்புறம் யுத்தம் செய் படத்துக்கு போய் பார்த்தேன், அது வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு துப்பறிவாளன் படத்துக்கு போய் பார்த்தேன், அதுலேயும் வாய்ப்பு இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு போய் கூப்பிட்டேன். அந்த டைமில் ரொம்ப பிஸியாக இருந்தார். ரொம்ப டாப் மோஸ்ட்டு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு டேரக்டராக வளர்ந்துட்டார். இப்பயும் அப்படி தான் இருக்கார் அவர். அதுக்கப்புறம் வந்து இப்போது ட்ரெயின் படத்தில் மிஸ்கின் அண்ணனை போய் பார்க்கும்போது நிற்க வச்சு ஒரு மாதிரி, உங்களுக்கு தான் இப்போ தெரியுங்களா, அவர் ஓப்பனாக எதுவாக இருந்தாலும் பேசிடுவார். ஓப்பனாக ரொம்ப ஓப்பனாக பேசுவார். அதுதான் அவருடைய ஸ்டைலு. அதுதான் வந்து கரெக்டுன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே யாருமே மனுஷங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 100% நல்லவங்கலாம் சொல்ல முடியாது. பாதி கெட்டதும் பாதி நல்லதும் இருக்கும். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் மூடி மறைச்சி பின்னாடி போய் பேசாமல் கொஞ்சம் ஓப்பனாக பேசுவார். அது மாதிரி எனக்கு வந்து ஒரு 10 அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் இருக்கும்போது அவங்க ஆஃபீஸில் நிற்க வச்சு என்னெல்லாம் வாயில் வருமோ அதெல்லாம் சொல்லி என்னை திட்டி, திரும்பவும் இதில் தான் இருக்கியா, இப்படி தான் பண்ணிகிட்ருக்கியா, உனக்கு என்னடா மேரேஜ் ஆகிடுச்சா இல்லையா, ஆயிடுச்சு, பசங்க எத்தனை பேர், ஒரே பையன், என்ன படிக்கிறான், 8th படிச்சுட்ருக்கான், அப்புறம் எல்லாம் எனக்கு வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள், நான் நல்லா நடிக்க கற்றுக்கிட்டேன், பட்டறை வச்சுருக்கேன், பட்டறையில் ட்ரெயின் ஆகியிருக்கேன், பட்டறையில் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன், நான் இப்போ நல்லா நடிப்பேன், பேசிக்காக கற்றுக்கிட்டு வந்து தான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, உங்கள் படத்தில் எனக்கு ரோல் இருந்தால் கொடுங்க அப்படின்னு நான் இப்படி தான் பேசுகிறேன். நான் இவ்வளோ தான் பேசினேன். பேசும்போது ஸ்டார்ட் பண்ணி அது ஸ்டார்ட் பண்ணி 6 வருஷமும் போயிட்டுருக்கு. அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு ரொம்ப அவருக்கு பீக்கில் போயிடுச்சு. சாப்பாடு டைம் நான் போனது ஒரு ஆஃபீஸில், இங்கே ஆழ்வார்பேட்டையில் ஒரு ஆஃபீஸ் இருந்தது. அப்போ எல்லாருமே வந்துட்டு அண்ணன் வராங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து ஒரு 5 பேர் 6 பேர் வந்துட்டு அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் கூட தான் நின்னாங்க. என்னெல்லாம் வாயில் வருமோ விட்டு வெளாசி விட்டு திட்டிட்டு, அவர் திட்டினதில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கேரிங் தெரிஞ்சுது. அதனால் நான் சைலண்ட்டாக நின்று அவர் கவனிச்சிட்டு தான் இருந்தேன். எதுவுமே நான் வந்து எடுத்து பேசலை. அன்றைக்கும் 2002லேயும் அவர் தான் வந்து திட்டி அனுப்பிச்சி விட்டு கொஞ்சம் வந்து என்னை ஷேப் பண்ணார். இல்லைனா என் லைஃப் எப்படி போயிருக்குன்னு தெரியாது. நான் கொஞ்சம் அதாவது சினிமாவே நமக்கு வேலைக்கு ஆகாதுன்ற ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் நான் வந்து வெளில போயிருப்பேன். அப்போது ட்ரை பண்ணியிருந்தேன்னா. இப்போ வந்து ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து சினிமாவை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி இவ்வளோ தூரம் நிற்கிறோம்.
இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2017க்கு அப்புறம் தான் வந்துட்டு தேட்டர் ஆரம்பித்து திரும்பவும் ட்ரை பண்ணி அப்படியே வந்துட்டுருக்கேன். ஸோ எங்கே விட்டேன்னா அவர் திட்டினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பவும் சினிமா வந்து இவர் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணால் வேலைக்கு ஆகாது, சரி ஆஸ் யூஷுவல் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் அப்புறம் எனக்கு வந்து இந்தியன் 2ன்னு ஒரு படம் வந்து அதில் ஒரு ஆடிஷன் பண்ணியிருந்தேன். அதில் வந்து உங்களுக்கு ஒரு ரோல் வந்திருக்கு. அந்த ரோல் வந்து ஒரு 15 நாள் உங்களுக்கு ஷூட் இருக்கும். சங்கர் சார் வந்து உங்கள் ஆடிஷன் பார்த்துட்டு இதை நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஒரு ஒரு 1½ வயசில் ஒரு குழந்தை இருக்கும் கதைப்படி. உங்கள் ஒய்ஃப் இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஃபேமிலி. உங்கள் ஃபேமிலியை சுற்றி ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் இருப்பாங்க. அது ஒரு பெரிய வில்லேஜ். அந்த வில்லேஜுக்கு நீங்கள் தான் வந்துட்டு மெயின் ஹெட்டு மாதிரி இருப்பீங்க. உங்கள் ரோல் வந்து ஒரு பானை செய்யக்கூடிய ஒரு குயவன் கேரக்டர் அது. அந்த பானை செய்யக்கூடிய கேரக்டர் வந்து கமல் சாரோடைய ஃப்ரெண்டு அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. அது சொல்லும்போது மிஸ்கின் சார் திட்டி அனுப்பிச்சாரு. சரி, திட்டி அனுப்பிச்சதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு இது மாதிரி நல்ல வாய்ப்பாக வருது, இது எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்துட்டு ஒரு ஒரு 2 மாதத்துக்குள்ளே அந்த ஷூட்டு வந்து போய் பண்ணேன். பண்ணும்போதெல்லாம் எனக்கு வந்து சரி எப்படியாவது திரும்ப வந்துட்டு நம்ம வந்து சினிமாவில் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் நடிப்பு தெரியுது அப்படின்னு சொல்லி திரும்பவும் இது வரைக்கும் அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் மிஸ்கின் அண்ணன் வந்து என்னை பொறுத்தளவில் நிறைய இடத்துல அவர் அன்னைக்கு சொல்லி திட்டி அனுப்பிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொன்னார். சினிமா சம்மந்தமாக வந்துட்டு என்னை தேடி வராத, ஆனால் வந்துட்டு உனக்கு வந்து உன் பையனுக்கு படிக்கணுன்னா ஏதாவது உதவி வேணும்னா என்னை தேடி வா, நான் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட போனவர் தான். அதுக்கப்புறம் நானும் அவரை போய் பார்க்கல. அந்த ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் இருக்குது. நான் உதவின்னு போய் கேட்கலாம். எனக்கு என்னென்னா சரி என்னைக்கா ஒரு நாள் நம்ம ஒரு நல்ல நடிகனாகி நம்மளை வந்து ஒரு கேரக்டராக அவர் பார்க்கும்போது அவர் கூப்பிட்டு ஒரு வார்த்தை நம்ம நல்லா வந்துட்ட அப்படின்னு சொன்னாலே போதும். அவர் படத்தில் வாய்ப்பு கொடுக்கலனாலும் கொடுத்தாலும் நான் பண்ண தான் போகிறேன். கொடுக்கலனாலும் நல்லா வந்துட்ட, உன் முயற்சிக்கு நீ ஏதோ ஒன்று சாதிச்சிருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்துட்டு நான் ஒரு ரோல் மாடலாக அவர் எடுத்துகிட்டு தான் இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கேன்.